Hello friends, welcome to Excel Tech Tamil. நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா if condition பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு ஜெனரலா ஒரு டவுட் வரலாம். என்னடா இது சம் கவுண்ட் னு இதுவரையும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு திடீர்னு வந்து if condition பத்தி நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படி நீங்க நினைக்கலாம். சோ இந்த if condition வந்து நான் வந்து சீரிஸ் டைப் ஆஃப் எடுத்துன்னு போலாம் அப்படி பிளான் பண்ணிருக்கேன். சோ சீரிஸ் டைப்னா பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு வீடியோ வந்து if ரிலேட்டடா வந்து நான் போஸ்ட் பண்ணலாம் அப்படின ஒரு பிளான் இருக்கு. So இந்த if conditionக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து தனியா ஒரு playlist கிரியேட் பண்றேன். அந்த playlistல இந்த if related videos எல்லாமே வந்து ஒரே playlistல இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் நம்ம if condition எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படினு பார்க்கலாம். So if conditionன்றது பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கை வச்சு நமக்கு தேவையான ரிசல்ட் எடுத்துட்டு வரது தான் if condition. So இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க ஒரு சப்ஜெக்ட் லிஸ்ட் இருக்கு. பக்கத்துலயே மார்க் இருக்கு. So இந்த மார்க்ல பாத்தீங்கன்னா எனக்கு டிஃபரண்ட் ரேஞ்ச் ஆஃப் மார்க்ஸ் இருக்கு. So எனக்கு இதுல பாத்தீங்கன்னா greater than 35 ஸ்கோர் பண்ணிருந்தா எனக்கு பாஸ்னும் lesser than 35 ஸ்கோர் பண்ணிருந்தா ஃபெயில்னும் வரணும். சோ இது வந்து எனக்கு இங்க ரிசல்ட்ல அப்டேட் ஆகணும். இது எப்படி நம்ம if condition யூஸ் பண்ணி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். நம்ம முதல்ல வந்து if conditionோட syntax ரீட் பண்ணிடலாம். வாங்க. the syntax என்ன அப்படினு பாத்தீங்கன்னா if logic test value if true value if false. சோ logic test உங்களோட லாஜிக் என்ன, சரியா இருந்தா என்ன நான் அவுட்புட் கொடுக்கணும், தப்பா இருந்தா என்ன அவுட்புட் கொடுக்கணும். இதுதான் இந்த சின்டெக்ஸ்ல பேசிக்கா இருக்குது. இது நம்ம ஒன் பை ஒன்னா டீடைலா பார்த்துடலாம். அப்பதான் கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். சின்டெக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து பாத்தீங்கன்னா இதுங்க வந்து ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னுவாங்க. ஏன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இங்க ஒரு கண்டிஷன் மாதிரி நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கிரேட்டர் than 35 இருந்ததுன்னா எனக்கு பாஸ்னு கொடு, lesser than 35 இருந்தா ஃபெயில் கொடு அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஆர்குமெண்டா கொடுக்குறோம் இல்லையா. சோ அதனால வந்து இது ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றாங்க. சோ இது ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம எப்படி இது யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். சோ greater than 35 இருந்தா எனக்கு பாஸ் கொடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அப்ப வந்து நம்மளோட ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா greater than 35 அதுதான் நம்மளோட ஆர்குமெண்ட். அது இருந்தா தான் நமக்கு அடுத்த அவுட்புட்டே கொடுக்கணும். சோ அப்போ greater than 35 தான் நம்மளோட ஆர்குமெண்டா இங்க வருது. இப்போ வந்து என்னோட ஆர்குமெண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னா ட்ரூவா இருந்ததுன்னா நான் என்ன ரிட்டர்ன் வேல்யூ, உனக்கு என்ன ரிட்டர்னா வேல்யூ கொடுக்கணும்னா அப்படின்னு எக்ஸல் நம்ம கிட்ட கேக்குது. சோ நமக்கு வந்து நான் கொடுக்குற ஆர்குமெண்ட் 35க்கு மேல இருக்கு, என்னோட ஆர்குமெண்ட் மேட்ச் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து நீ பாஸ் அப்படின்னு கொடுன்றோம். சோ அதுதான் வந்து நம்ம கமெண்டா இங்க கொடுக்குறோம். ஓகே, ஒருவேளை நீ கேட்ட ஆர்குமெண்ட் வந்து என்னால மேட்ச் பண்ண முடியல, எனக்கு 35க்கு கம்மியா இருக்கு அப்படின்னா நான் என்ன வந்து அவுட்புட் உனக்கு கொடுக்கணும். ஒருவேளை அது ஃபால்ஸ், நீ கொடுக்குற ஆர்குமெண்ட் வந்து ஃபால்ஸா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் நான் என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குது. இதுக்கு வந்து நம்ம ஃபெயில் அப்படின்னு டைப் பண்றோம். சோ இதுதான் வந்து இதுல இந்த சின்டெக்ஸ்க்கான டீடைல் எக்ஸ்பிளனேஷன். இந்த சின்டெக்ஸை வந்து இப்படிதான் ரீட் பண்ணணும் நீங்க. இந்த சின்டெக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வரது வந்து லாஜிக், என்ன எதை பேஸ் பண்ணி நீங்க அவுட்புட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, ஒருவேளை கரெக்டா இருந்தா நான் என்ன அவுட்புட் கொடுக்கணும், தப்பா இருந்தா நான் என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்றத தான் நீங்க if கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்க எக்ஸலுக்கு சொல்ல போறீங்க. வாங்க இப்போ நம்ம இந்த கண்டிஷனை டைரக்டா இந்த ரிசல்ட் காலம்ல நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். சோ ஈக்குவல் டு if ஓபன் பிராக்கெட் லாஜிக் டெஸ்ட் வந்து எனக்கு மார்க் தான் இல்லையா. சோ நீங்க இதுல செல்ல தான் சூஸ் பண்ணணும், நீங்க வந்து ரேஞ்சாலாம் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா லாஜிக் டெஸ்ட்ன்றது ஒன்னு தான். greater than 35 செல் வேல்யூ 35க்கு மேல இருக்கு அப்படின்னா இங்க கமா கொடுத்தனே பாத்தீங்கன்னா ட்ரூல வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும், உங்களுக்கு போல்ட் ஆகுது இல்லையா. சோ ட்ரூவா இருந்தா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா எனக்கு பாஸ். நீங்க டெக்ஸ்டா டைப் பண்றீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸ்ல தான் டைப் பண்ணணும், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் கோட்ஸ்ல டைப் பண்ணலாம் உங்களுக்கு ஃபார்முலா எரர் தான் வரும். கமா கொடுத்தோன்னே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு நான் என்ன கொடுக்கணும் அவுட்புட், ஒருவேளை உங்களோட கண்டிஷன் மேட்ச் ஆகல, அப்போ தப்பா இருந்ததுன்னா நான் என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு ஃபெயில் அப்படின்னு கொடுக்கணும். க்ளோஸ் பிராக்கெட் என்டர். ஸோ நீங்க ஃபார்முலா டைப் பண்ண சொல்லவே அதுல வர சின்டெக்ஸை பேஸ் பண்ணியே நீங்க ஃபார்முலா டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். ஸோ மறக்காம இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க டெக்ஸ்டா ஒரு ஃபார்முலால டைப் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது டபுள் கோட்ஸ்ல தான் வரணும். அண்ட் இந்த டபுள் கோட்ஸ்ல வர டெக்ஸ்ட் என்ன வேணாலும் இருக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்க பாஸ் ஃபெயில் நான் கொடுத்துருக்கேன், நீங்க இது எஸ்ஆர்னோ இல்ல கிரேட் என்ன வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். ஓகே, இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு இங்க 81 அப்படின்றது 35க்கு மேல. ஸோ எனக்கு இங்க பாஸ்ன்னு வந்திருக்கு. இதே ஃபார்முலா நான் என்ன பண்றேன்னா இப்போ ஃபுல்லா இந்த செல்ஸ் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்து ஃபில் டவுன் பண்றேன். ஃபில் டவுன் பண்ணா எனக்கு இங்க பாத்தீங்கன்னா 32, அதாவது 32ன்றது நம்மளோட லாஜிக் மேட்ச் ஆகல, நம்ம 35க்கு மேல இருந்தா பாஸ் கேட்டிருக்கோம். அப்படி தப்பா இருக்கிறதுனால நமக்கு இங்க ஃபெயில் வந்திருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 26க்கும் நமக்கு ஃபெயில் வந்திருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நீங்க if கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட் எடுத்து வந்திருக்கோம். நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல வந்து மல்டிபிள் லாஜிக்ஸ் யூஸ் பண்ணலாம். அண்ட் எப்படி யூஸ் பண்றது, இஃப்ல ஆர் எப்படி யூஸ் பண்ணி எடுத்துன்னு வருது, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய சீரிஸ் வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இஃப் சீரிஸ் வீடியோஸ் வந்து ரெகுலரா வந்து உங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுவோம். இது இல்லாம வேற என்ன சீரிஸ் டைப் ஆஃப் வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல ரிவீல் பண்ணுங்க. ஸோ இந்த சீரிஸ் டைப் நான் மென்ஷன் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடா நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். இது பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரையும் நாங்கள் மேக் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது சீரிஸ் டைப்ல வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து மேக் பண்றோம்.
வரும். இந்த சீரிஸ் வீடியோஸ் இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக வரக்கூடிய எக்ஸல் பேசிக் ஃபார்முலா வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும். ப்ளஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு மேக்ரோ வீடியோவும் வரும். இது எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ வீடியோஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸல்ல இருக்க ஷார்ட்கட் எல்லாத்தையுமே வந்து இமேஜா நாங்கள் இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட கனெக்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்க்கான லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் உங்களோட எக்ஸல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் அண்ட் மேக்ரோ ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணலாம். ப்ளஸ் நாங்கள் அடுத்து என்னென்ன வீடியோ மேக் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸ்லையும் தெரிவிக்கலாம். வாட்ஸ்அப்பில் டெலிகிராம்லையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி எங்கள் சேனல் நாங்கள் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எடுத்துன்னு வரோம். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். until then bye from அரவிந்த்.